என்டர்பிரைஸ் அப்ளிகேஷனோட ரெக்யர்மெண்ட் ஆக்சுவலி விச் மீன்ஸ் அவங்க ஏற்கனவே அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டெய்லியுமே வந்து 20 lakhs 30 lakhs டேட்டா வருது. அந்த டேட்டா வந்ததுக்கப்புறம் அதை க்யூரேட் பண்ணி ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணணும். ஃப்ரண்ட் எண்டில் ஷோ பண்ணும்போது ஃப்ரண்ட் எண்டில் வந்து யூசர்ஸ் வந்து அதை டிஃப்ரெண்ட்டாக ஃபில்டர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க ஆக்சுவலாக. பட் இதில் என்ன பிரச்சனை வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இமீடியட்டாக அந்த டேட்டா ஷோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. இட் டேக்ஸ் அரௌண்ட் 30 to 40 seconds ஆகுது. ஆக்சுவலாக 30 to 40 seconds அப்படின்னா இட் இஸ் நாட் குட் அப்ளிகேஷன் ஆக்சுவலி. ப்ராதவே சம்டைம்ஸ் இதை விட அதிகமாகவும் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் வரனால உங்களோட ஓன் ப்ராடக்ட்டு கஸ்டமர்ஸும் உங்களோட ஓன் கஸ்டமர்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்க ஒரு பிஸ்னஸ் பேஸ்ட் B2B பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலி. இந்த இடம் வரனால அவங்க வந்து தே அப்ரோச் மீ அண்ட் ஃபஸ்ட் கொஸ்டின் கேட்டது என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அப்படின்னா என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க Node.js சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ தான் நான் சொன்னது என்னென்னா இந்த மாதிரி இன்டென்சிவ் ஆப்ரேஷனுக்கு கண்டிப்பாக நம்ம த்ரெட்டிங் யூஸ் பண்ணணும். த்ரெட்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு இந்த கான்செப்ட்டில் போகவே முடியாது. அப்படி த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஜாவா மட்டும்தான் பெஸ்ட் அப்ரோச். மோரோவர் இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் மைக்ரோ சர்வீசஸ் தான் போகணும். ஆனால் மைக்ரோ சர்வீசஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா இஸ் அ பெஸ்ட் லாங்குவேஜ். நீங்கள் மற்ற லாங்குவேஜில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நிறைய ஆர்கிடெக்சர் போட்டிருப்பாங்க. பட் மைக்ரோ சர்வீஸோட கோர் ஆர்கிடெக்சர் லைக் எரர் ஹேண்ட்லிங், டிஃப்ரெண்ட் அந்த சர்வீஸ் ஆர்கிடெக்சர் மெயின்டைன் பண்ணுறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸோட கனெக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிஃபால்ட்டாக எல்லாமே ரெடியாக இருக்குது. ஏன்னா ஜாவோட மைக்ரோ சர்வீஸ் அப்படிங்கிற நெட்ஃப்ளிக்ஸ் பில்ட் பண்ணனால நெட்ஃப்ளிக்ஸில் ஏற்கனவே அந்த எரெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ளக்கினை டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்கள் Node.jsலாம் போகும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்டென்சிவான அப்ளிகேஷன் அந்த ப்ளக்கின்ஸ் இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் Node.js அவ்வளோவா வரல. இந்த மாதிரி இந்த இப்போ ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ சர்வீஸ் இது சர்க்யூட் பிரேக்கர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்புறம் எரர் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏகப்பட, அப்புறம் API கேட்வேன்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். OAuth இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே டிஃபால்ட்டாக ஜாவா ஸ்ப்ரிங் பூட்லேயே இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் எதுவும் தேர்ட் பார்ட்டில் இன்ஸ்டால் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டென்சிவான CPU இன்டென்சிவான ஆப்ரேஷனுக்கு த பெஸ்ட் லாங்குவேஜஸ் ஜாவா அண்டு வித் த்ரெட்ஸ் அண்ட் மைக்ரோ சர்வீசஸ் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போதைக்கு உள்ளது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் எல்லாமே டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸி டு ஒர்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அவசியம் இல்லை. அது அப்படியே டாக்குமெண்டேஷன் போய்ட்டு அது எப்படி இன்க்ளூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி போட்டிங்கனாலே மேக்ஸிமம் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிரும். இது நீங்கள் Node.js போனீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 95% ரொம்ப கஷ்டம் இது சால்வ் பண்ணுறது. ஸோ இது சால்வ் பண்ணுற டைமில் நீங்கள் எடுத்து ஜாவா யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஆக்சுவலாக கரெக்டாக. ஏன்னா நீங்கள் வந்து புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன் பில்ட் பண்ணி ஒரு புதுசாக ஃப்ரேம் ஒர்க்லாம் டெவலப் பண்ண போகிறதில்ல ஆக்சுவலாக. ஏற்கனவே இருக்கிற அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறது தான். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துட்டு இந்த ப்ராப்ளங்களே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனாக இதை வந்து நீங்கள் ஜாவாவில் மைக்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத என்னோட சொல்யூஷன் சொன்னேன் ஆக்சுவலாக. பட் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆக்சுவலி. தட்ஸ் இட். பட் இதான் என்னோடது. ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி ரொம்ப CPU இன்டென்சிவ் ஆப்ரேஷன் அதிகமாக டேட்டா ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா தி பெஸ்ட் அப்ரோச் இஸ் ஜாவா வித் மைக்ரோ சர்வீசஸ் ஆக்சுவலி. ஓகேவா? ஸோ இல்லை இது வேறு ஏதாவது சொல்யூஷன் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்